வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு நாம பயம், அப்புறம் பயமே இல்லாத ஒரு நிலை, அதாவது அச்சமின்மை. இத பத்தி ரொம்ப ஆழமா பேசக்கூடிய ஒரு சின்ன ஆன்மீக கருத்தை அலசி ஆராய போறோம். வாங்க, சுவாமி ஷித் பவானந்தருடைய இந்த மூலத்திலிருந்து வர்ற ஒரு அருமையான உருவகத்தோட ஆரம்பிக்கலாம். இந்த ஒரு வரி, அடேங்கப்பா, இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற முழு விஷயத்தோட அஸ்திவாரமே. ரொம்ப கவித்துவமா இருக்கு இல்லையா? பாருங்க, இந்த ஒரே ஒரு வரிதான் பயத்தை ஜெயிக்கிறதுக்கான மொத்த தத்துவத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சாவி மாதிரி. ரொம்ப சிம்பிள். இங்க இருள்னா பயம், ஒளினா நம்மளோட நம்பிக்கை, அதாவது தெய்வீக நம்பிக்கை. சரி, அந்த ஒளிய பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம முதல்ல இருள் பத்தி பேசிடுவோம். அதாவது பயம். நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் இல்லையா? அத பத்தி இந்த மூலம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? பாருங்க, இது ஏதோ வானத்திலிருந்து குதிச்ச தத்துவம்லாம் இல்ல. நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பொதுவான அனுபவத்திலிருந்து தான் இது ஆரம்பிக்குது. அதாவது ஆபத்துன்னு ஒண்ணு வந்தா பயப்படுறது மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லா உயிர்களுக்குமே இருக்கிற ஒரு இயல்பான குணம். சரி, இப்போதான் கதையில ஒரு முக்கியமான திருப்பம் வருது. இந்த இயல்பான பயத்துக்கு ஒரு தீர்வா இல்லனா ஒரு பதிலா ரொம்ப ஆழமான ஒரு தத்துவத்தை முன்வைக்குது இந்த கருத்து. அதோட மைய கருத்தே இதாங்க. நடக்கிற நல்லது கெட்டது எதுவா இருந்தாலும் சரி, விதிவிலக்கே இல்லாம எல்லாமே ஒரு தெய்வீக செயல்ங்கிற நம்பிக்கை தான் அது. அந்த மூலத்துல சொல்ற மாதிரி நிகழ்வனை யாவும் உண்மையில் ஈசன் செயல். இது இதோட நிக்கல, இன்னொரு ஸ்டெப் மேல போகுது. நமக்கு ஒரு விஷயம் கெட்டதா தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கெட்டதுக்குள்ளயும் ஒரு மறைவான நன்மை இருக்குன்னு சொல்லுது. ஆமா, கேக்குறதுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கலாம். ஆனா இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். வெளி தோற்றத்தை மட்டும் பார்க்காம அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான உண்மைய பாருங்கன்னு சொல்லுது. இங்க பாருங்களேன், இந்த ரெண்டு பார்வைகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை. ஒன்னு உலக பார்வை, இன்னொன்னு பக்தரோட பார்வை. நாம ஆபத்துன்னு பாக்குறத அவங்க கடவுளோட சித்தம்னு பாக்குறாங்க. நாம தீங்குன்னு நினைக்கிறத அவங்க அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற நன்மையா பாக்குறாங்க. ஏன், மரணத்தை கூட ஒரு மாண்பான விஷயமா பாக்குறாங்க. யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒரு மனநிலை இருந்தா கவலை குறையும், எந்த கஷ்டத்தையும் தாங்கிக்கிற ஒரு தைரியம் வரும் இல்லையா? ஓகே, இந்த மனநிலைக்கு வர்றதுக்கு என்ன வழி? அதுக்கு பேர்தான் பக்தி. பக்தினா என்ன? சிம்பிளா சொன்னா, கடவுள முழுசா நம்பி அவரையே சார்ந்திருக்கிற ஒரு நிலை. இந்த பக்தி தான் நம்மள பயமில்லாத ஒரு வாழ்க்கைக்கு கூட்டிட்டு போற பாதைன்னு சொல்லுது இந்த மூலம். சரி, இந்த பார்வை மாற்றம், இந்த பக்தி மனநிலை, இதோட கடைசி விளைவு என்ன? அது நம்மள எங்க கொண்டு போய் சேர்க்கும்? வாங்க பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பெரிய பயம்னா அது மரண பயம்தான் இல்லையா? ஆனா பாருங்க, இந்த பார்வை அந்த பயத்தையே மாத்தி போடுது. அவங்களுக்கு மரணம்ங்கிறது பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் இல்ல, அது ஒரு உன்னதமான நிகழ்வா தெரியுது. அந்த மூலத்துல சொல்ற மாதிரி பக்தர்களுக்கு மரணம் மாண்புடையது என்பது புலப்படுகிறது. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா, இந்த முழு விஷயத்தோட சாராம்சம் ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். என்னன்னா, கடவுளை சார்ந்து இருக்கிறவங்க எதுக்குமே பயப்பட மாட்டாங்க, அவ்வளோதான். இதைத்தான் அப்பர் பெருமான் எவ்வளவு அழகா சொல்லியிருக்கார் பாருங்க. அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்சு வருவதும் இல்லை. அடடா, என்ன ஒரு வரி! பயப்படுறதுக்கு இங்க ஒண்ணுமே இல்ல, நம்மள பயமுறுத்துறதுக்கும் எதுவும் வரப்போறதில்ல. நினைச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கை. சரி, வாங்க நாம இதுவரைக்கும் பார்த்தத ஒரு சின்ன ரீகேப் பண்ணிடலாம். முதல்ல பயப்படுறது இயற்கைன்னு புரிஞ்சுக்கிட்டோம். ரெண்டாவது, நம்ம பார்வைய மாத்தி நடக்கிற எல்லாத்துலயும் ஒரு தெய்வீக சித்தத்தை பார்க்க ஆரம்பிச்சா. மூணாவதா, கெட்டதுன்னு நாம நினைக்கிற விஷயம் கூட ஒரு மறைக்கப்பட்ட நன்மையா தெரியும். கடைசியா இதோட ரிசல்ட் என்ன? பயமே இல்லாத ஒரு முழுமையான நிலை. கடைசியா நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே வருவோம், அந்த இருள் ஒளி உருவகத்துக்கு. ஆனா இந்த முறை இந்த கேள்வி உங்களுக்காக, நீங்க யோசிக்கிறதுக்காக. உங்க வாழ்க்கையில பயம்ங்கிற இருட்ட நம்பிக்கைங்கிற வெளிச்சம் எப்படி விரட்ட முடியும்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.